அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரா வேறுபாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அழகு 1ல் வந்து கவர் ஆகுது. அழகு 1 பார்த்திங்கன்னா இலக்கணம் 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறதா வந்து சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அழகு 1ல். நம்ம ரா பார்த்துட்டு அடுத்து நா லா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த ரா பார்த்திங்கன்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரா பார்த்திங்கன்னா வல்லின ரகரம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடக்கூடிய வீடியோஸுக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 15வது வீடியோ. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த தமிழுக்கு தேவையான பிளேலிஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் தரமாக இருக்கும். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாத தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அரி அப்படின்னா திருமால், சிங்கம், காய்களை அரி. இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள். அலரி அப்படின்னா அலரி பூ. இந்த அலரி அப்படின்னா அழுது இந்த அழுதுகிட்டே போகிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அலரி அடிச்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. இரத்தல் அதாவது பிச்சை எடுத்தல். இந்த இரத்தல் அப்படின்னா சாதல், அதாவது இறந்து போதல். ஸோ இரத்தல், இந்த இரத்தல் அதாவது இடையின ரா வந்து வந்தால் அது வந்து பிச்சை எடுத்தல், வல்லின ரா வந்தால் அது வந்து சாதல், இறந்து போதல். உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவு அப்படின்னா சுற்றம், அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறை, அந்த சுற்றம் உறவு. உரை அப்படின்னா சொல், அதாவது ஒரு பேச்சாளர் வந்து உரையாற்றினார், அந்த உரை. இந்த உரை அப்படின்னா தலையணை உரை, நம்ம யூஸ் பண்ணுற தலையணை உரை. எரி அப்படின்னா தீ மூட்டுறது, அந்த எரி. இந்த எரி அப்படின்னா வீசுறது, கல்லை வந்து வீசுகிறோம் பார்த்திங்களா, எரிஞ்சு, அந்த எரி. கறி அப்படின்னா யானை. இந்த கறி வந்து காய்கறி, மிளகு. ஸோ கறி அப்படின்னா யானை, இந்த கறினா காய்கறி, மிளகு. குரங்கு அப்படின்னா வானரம், நம்ம பார்க்கக்கூடிய குரங்கு, அதாவது விலங்கு. இந்த குரங்கு அப்படின்னா தொடை. குரங்குனா வானரம், இந்த குரங்குனா தொடை. கூரை வீட்டுக்கூரை, வீட்டுக்கு மேலே வேயக்கூடிய கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. இந்த கூரை அப்படின்னா துணி, கூரை புடவை அது சொல்லுவோம்ல, அந்த கூரை. சீரியனா சிறந்த. இந்த சீரி அப்படின்னா சினந்த, அதாவது காலை சீறி பாய்ந்தது அப்படின்னா அது இந்த சீரி. இது சிறந்த உரையாற்றினார், அதாவது சீரிய உரையாற்றினார் அப்படின்னா சிறந்த உரையாற்றினார். பறவை கடல், அதாவது பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு வந்து பறவை அப்படின்ற பெயர் இருக்குது. அதே மாதிரி கடலை குறிக்கும் வேறு சொற்கள், அது ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது, அது நம்ம வந்து பார்ப்போம். கடலை குறிக்கும் வேறு சொற்கள், காட்டை குறிக்கும் வேறு சொற்கள், இந்த மாதிரி இருக்குது. அது நம்ம வந்து தனி வீடியோ வந்து பார்ப்போம். இந்த பறவை வந்து பறப்பவனாகிய உயிரினம், பறக்கக்கூடிய பறவை, அந்த உயிரினம். மறை அப்படின்னா மான், தாமரை. மறைனா மான், தாமரை. இந்த மறை அப்படின்னா வேதம், மறை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மறை, அதாவது வேதம். ஸோ இதில் ரா வேறுபாடு நம்ம வந்து பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கு தமிழ், அதில் வந்து இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.